வணக்கம் நண்பர்களே. 18வது மக்களவை தேர்தலை ஒட்டி தலைவர்களும் வேட்பாளர்களும் களத்துல சுறுசுறுப்பாக பயணித்திருக்க கொண்டிருக்க சூழல்ல களம் 18 நிகழ்ச்சியில தலைவர்களை சந்தித்து வருகிறோம். அந்த விதத்துல இன்றைய சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர், அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு கனிமொழி. வணக்கம். வணக்கம். முன்னேறிய தூத்துக்குடி, மீண்டும் கனிமொழி, என்னெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்கீங்க? இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு மிக முக்கியமான ஒன்று, ஸ்டெர்லைட் மூடப்பட்டிருக்கு. சுற்றுப்புற சூழலும் இந்த மண்ணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை வின்ஃபாஸ்ட் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான இன்னொரு கார் தொழிற்சாலையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கிளஸ்டர் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று பாம் ப்ராடக்ட்ஸ், பனை பொருட்களை ஆய்வும் செய்து அதை மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு மையமாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் கடலை மிட்டாய், அது புவிசார் குறியீடு இருக்கக்கூடிய கோயில்பட்டி கடலை மிட்டாய், அதை இன்னும் ஒரு மார்க்கெட்டிங்க்கு சரியான வழிமுறைகளை கொண்டு ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டை விரிவுபடுத்துறதுக்காக அது ஒரு மையம் அறிவிச்சிருக்காங்க. குலசேகரப்பட்டினம் ரொம்ப நாளாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைத்து கொண்டிருந்த அந்த கோரிக்கை, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் லான்ச்சிங் பேட், அதுவும் அறிவிக்கப்பட்டு இனாகுரல். பொதுவாக அண்ணா அவர்கள் காலத்திலேருந்தே திமுக முன்வைக்கிற முழக்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. தமிழ்நாட்டிலையும் அதுதான் இருக்கா, இல்லை மாற்றங்களை பார்த்துருக்குதா தமிழ்நாடு? இல்லை, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் நிச்சயமா இருக்கு. அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, முதலமைச்சர் அவர்கள். ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குன்னு பெருசா எதையும் செய்ததாக எனக்கு தெரியல. தென் தமிழ்நாட்டை முன்னேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அது போதுமான அளவு இருக்கா? நீங்க இப்ப தென் மாநிலத்துல, ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிங்கிறதுனால அதுக்கு ஒரு கூடுதல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். நீங்க சாரி, நிச்சயமா இப்ப எல்லா இடங்கள்லயுமே பரவலாக ஒரு முன்னேற்றம் வர வேண்டும், வளர்ச்சி இருக்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் எல்லா இடங்களுக்குமே இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது. நீங்க சொல்ற மாதிரி இப்போ 2வது முறை களத்துல இருக்கீங்க. தூத்துக்குடி உங்களுக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. களத்துல தேர்தலை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் வேறானது. இயக்கம் சார்ந்து இருக்கிறது வேற, தேர்தல் அப்படிங்கிறது வேற. ஏதாவது ஒரு தருணத்துல பல தேர்தல்களை பார்த்து எந்த தேர்தலிலும் தோல்வி அடையாத உங்களுடைய தந்தையாரை மிஸ் பண்ணிருக்கீங்களா? கலைஞர் இருந்திருக்கலாம், அல்லது உங்களோட வேலை இந்த நேரத்தில் இதை பார்த்தா இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது தருணங்கள் தோணியிருக்கா அப்படி உங்களுக்கு? நிறைய தருணங்கள். தினம் அவரை நினைக்காத நாள் இல்லை. அது நானாக இருக்கட்டும், கட்சியோட தொண்டர்களாக இருக்கட்டும், நிச்சயமா அவர் இருக்கக்கூடிய அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அவர் தாண்டி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை தொடர்ந்து என்கிட்ட மட்டும் இல்லை, புதுசாக இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான். அதனால நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியும். கலைஞரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களாக நாங்கள் தொடர்ச்சியாக அவரை கவனிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைக்கு ஏற்ற வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் மீடியாலே ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒருத்தர் கூட. அப்படி இந்த தலைமுறை அரசியல்வாதிகள் உங்கள் கட்சியில் போதுமான அளவுக்கு இந்த தலைமுறையோட உரையாடக்கூடிய அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்களா? ஏன் அதை கேட்குறேன்னா, பொதுவான ஒரு விமர்சனம் இளைஞர்களை இருக்கக்கூடிய இடத்துல திமுக இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதியோ யாராக இருந்தாலுமே நம்மளை அப்டேட் பண்ணிக்கல, கால சூழ்நிலைகள் மாறக்கூடிய இதை அதை ஏற்றுக்கொள்வதும் அதை உள்வாங்கி கொண்டு நம்ம வாழறதும் தான் நம்ம உயிரோடு வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக, தன்னோட ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷம் இளைஞர்கள் கிட்ட கூட உட்கார்ந்து டாக்டர் எழிலன்
அவரும் அவரோட நண்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மகனுடைய வயசுல இருக்கக்கூடியவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒருவராக அவர் இருந்ததுக்கு காரணம் அந்த ஒரு தேடல் எப்பயுமே இருக்கும். நம்ம கூட நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டா கூட அந்த பேப்பரை படிக்காம தூக்கி போடுறதுக்கு அவரால் முடியாது. இப்போ முதலமைச்சர் எடுத்துட்டிங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அப்படி வந்து நாங்கள் விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க மத்திய அரசாங்கம் ஒரு பைசா கூட உதவி செய்யல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு. முதலமைச்சர் சொல்றாரு வெள்ள நிவாரண நிதியில தொடங்கி எந்த விதமான உதவியும் மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்கலன்னு. ஆனா அவங்க சொல்றாங்க யூபிஏ அரசாங்கத்துல என்ன தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அதை விட கூடுதல் நிதி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், யூபிஏ அரசாங்கத்தில் ஜிஎஸ்டி இல்லை, இப்போ ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ எந்த மாநிலமும் வரி விதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இல்லை. எல்லா வரியுமே ஒன்றிய அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி, எல்லா வரியும் அவங்க கையில தான் போகுது. அண்ட் யூபிஏ அரசாங்கம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் தேவைகள், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெசசிட்டிஸ் எல்லாமே வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. வெள்ள நிவாரணம் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷுக்கு கிட்டத்தட்ட ஒரு 240% மேல வந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கீங்க? ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது ஒரு மாநிலத்துக்கும் வளர்ந்த மாநிலம் வளராத மாநிலங்கிறது அது இன்னொரு அந்த ஒரு கான்செப்டே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை விட்டுடுவோம். இயற்கை பேரிடருங்கிறது ஒன்று தானே, மக்கள் வந்து அதுல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூட நீங்க வந்து வளராத மாநிலத்துக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லலாம், பேரிடர்களுக்கு அதை வந்து ஒன்னா பார்க்கணும் இல்லையா? அதோட இல்ல, நீங்க வந்து டெவல்யூஷன் வரும்பொழுது எப்பயுமே டெவல்யூஷன் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு பாரபட்சம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி கல்வி முக்கியத்துவம் கொடுத்து அடிப்படை கட்டமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த நிலைக்கு இருக்குன்னா அது வந்து திராவிட மாடல் ஆட்சி. அதோடைய அடிப்படையில இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. திராவிட மாடல் அப்படிங்கிற அரசாங்கத்தை நீங்க முன்னிறுத்துறீங்க, திராவிடம் தான் இந்த மண் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த திராவிடம்ங்கிற மண் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இப்போ தேசியத்திற்கான ஒரு இடமாவும் மாறுது, ஆன்மீகத்திற்கான ஒரு இடமா மாறுது அப்படின்லாம் சொல்றாங்க. பிஜேபி பெரும்பாலும் சொல்லக்கூடியது இன்னைக்கு நாங்க வந்து கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம்ன்றாங்க. தமிழ்நாட்டை எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறி இருக்கா அல்லது இன்னமும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிதான் அது இருக்குன்னு பார்க்க முடியும்? நிச்சயமா திமுக வெர்சஸ் அதிமுகங்கிறது தான் வந்து இன்னைக்கு களத்துல இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். ஆன்மீகம் எப்பொழுதுமே இந்த மண்ணில் இருந்திருக்கு. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வர அதே மனிதர்கள் தான் பெரியார் சிலைக்கு ஒரு அவமரியாதைன்னா அதே விபூதி குங்குமத்தோட தான் வந்து நின்று பெரியார் சிலையை வந்து இழிவுபடுத்துவதற்கு எதிர்த்து நின்று போராடக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அரசியலையும் மதத்தையும் கலக்க கூடாதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த புரிதல் இருக்கு அப்படிங்கிறீங்க, அந்த தெளிவு இருக்கு அப்படிங்க. அண்ட் ஒரு அரசு கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து வளர்ச்சி, வாழ்க்கை தரம் மேம்படுது, அதை தாண்டி வந்து அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுறது. இன்னைக்கு கோயில்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் அரசாங்கத்திடம் இருக்கிறது என்றால் யாரோ தனிநபர்கள் கோயிலை கூட சுரண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது செய்யப்படுது. திமுக வெர்சஸ் அதிமுக தான் களம் அப்படின்னு சொல்றீங்க, அதுதான் நிதர்சனமா அல்லது உங்க விருப்பமா? இல்லைங்க, நிதர்சனம் நினைக்கிறேன். அது என்னுடைய விருப்பங்கிறத தாண்டி அதுதான் உண்மை. ஏன்னா தொடர்ச்சியா இது வந்து திராவிட கட்சிகள், 2 பெரிய திராவிட கட்சிகளும் கடந்த ஒரு வாரமா தேர்தல் பரப்புரைகள் முன்வைக்கிறதுல எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு, இது இங்க களம் வந்து போட்டி எங்க 2 பேருக்குள்ளதான் அப்படிங்கிறாரு. அதை முதலமைச்சரும் வரவேற்கிறார். அப்படி இருந்தா நல்லது. ஆனா அவங்க அதோட ஒரு சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் எழுப்புறீங்க, நீங்களும் எழுப்புறீங்க, முதலமைச்சரும் எழுப்புறாரு. பிஜேபி கிட்ட இருந்து விலகி வந்த பிறகு அதிமுக நாங்க தனியா ஒரு அணி அமைக்கிறோம்னு சொன்ன பிறகும் இன்னமும் அவர்கள் மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புவது எதனால? அது வந்து தேர்தல் வியூகமா இருக்கா? அதிமுக தனியா
இல்லை, பிஜேபியோட ஒரு ஷேடோவாக தான் இருக்காங்க, அல்லது அவர்களுடைய அரசியலை இவங்க முன்னெடுக்கிறாங்கன்னு ஒரு பரப்புரை நீங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறீங்க. வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விமர்சனத்தையும் பிரதமர் மேலேயோ பிஜேபி மேலேயோ வைக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டதுனாலேயே அவர்களை விமர்சிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்க தமிழ்நாட்டில் வலுவான எதிராக நாங்க எதிர்கட்சின்னு பாக்குறது திமுக தான், அதனால அதை தான் நாங்க விமர்சிக்கணும் அப்படிங்கிறாரு. தேர்தல் வந்து சட்டமன்றத்துக்கு மட்டுமான தேர்தலாக இருந்தால் நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் விமர்சிக்க வேண்டும்ங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒன்றியத்திற்கான தேர்தல், மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல். அப்ப நீங்க வந்து விலகி வந்ததை அவங்களோட நீங்க வேலை செய்ய முடியல, அவங்களோட கொள்கைகளை ஒத்து போக முடியலன்றது உண்மையாக இருந்தால் அவர்கள் மீது விமர்சனத்தை வைப்பீங்க இல்லையா, அவ்வளவுதானே. நீங்க சொல்ற மாதிரி அந்த விமர்சனங்களை ஏன் வைக்கல அப்படிங்கிற கேள்வியும், நாடாளுமன்றத்துக்கான தேர்தலுங்கும் போது யார் பிரதமர் அல்லது எந்த கட்சி வரணுங்கிற கேள்வி ஏன் எழுப்பலங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறது ஒரு ஃபோர்ஸே இல்லைங்க, இல்லாத ஒருத்தரை ஏன் முன்னிறுத்தி பேசுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வலு இருக்குங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் கட்டமைக்குதுன்னா திமுகவும் சேர்ந்து அதை ஏன் பண்ணணுமா, அவங்கள எதிர்த்து அவங்க தான் எங்களுக்கு எதிர்த்து கொண்டு வர்றதே இது வந்து ஒரு அரசியல்ல வியூகமா இருக்கு, எங்க மீதான வாக்குகள் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டென்ஷனை திசை திருப்புற முயற்சி அப்படிங்கிறாரு. உலகம் மாறிவிட்டது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டோடு நின்று விடுவதில்லை. டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, அதை தாண்டி வந்து நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் போகக்கூடிய விஷயங்களாகத்தான். ஸோ இப்போ திமுக முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது பரப்புரைகள்ங்கிறது நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கானதுன்னு பார்க்கணும். நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு நீங்க ரெண்டு விதத்திலையும் அதை பார்க்கணும். ஒண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விமர்சனங்களை முன்வைக்கிறோம். அதை தாண்டி இப்போ முதலமைச்சர் பேசும்பொழுது, முக்கியமான தலைவர்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறும். ஏன் இப்போ ஆங்கில சேனல்ஸ் கூட எடுத்து போடுறாங்க. நிச்சயமா அது விவாதிக்கப்படுது, மாற்று கருத்து இல்லை. நீங்க இப்ப ஓபிசி தொடர்பான முயற்சிகள் எடுத்த போதுதான் அகில இந்திய அளவிலான முயற்சிகள் இருக்கு, அதுக்கான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது. அது ஒரு விவாத பொருளா இந்திய அளவில் கொண்டு வரோம் அப்படிங்கிறீங்க. அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்ப திமுக பல விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அகில இந்திய அளவிலும் கூட கேள்விகளை முன்வைக்குது, கூர்மைப்படுத்துது. அது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு பரப்புரையா அது இருக்கா? ஒரு நரேட்டிவ் செட்டிங்ல இப்ப பிஜேபி எப்பவுமே ஒரு அஹெடா இருக்கு, இந்தியா கூட்டணியில அப்படி இருக்காங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய போதாமை இருக்கா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து கடந்த காலங்களில் ஊழல் வழக்குகள்னு பெருசா பேசினாங்க, எண்ணிக்கை பெருசா பேசினாங்க, நீதிமன்ற வழக்குகள். இப்ப உதாரணத்துக்கு 2G எடுத்தீங்கனாலும் 2011 அது மிகப்பெரிய ஒரு விஷயமா 14க்கு பேசப்பட்ட ஒன்று. அப்படி எலக்டோரல் பாண்ட்ஸோ அல்லது PM கேர் ஃபண்டோ பெரிதா எடுத்து போகப்பட்டிருக்கா? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு பாருங்க. ஊடகங்கள்ல வந்து எதிர்கட்சி சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் பெரிதாக சொல்ல முடியாத ஒரு சூழல் நாடு முழுவதுமே இருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து இன்னைக்கு யூடியூபர்ஸ் கூட வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு சுதந்திரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஊடகங்களையும் சோஷியல் மீடியாவும் நெரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில வந்து அது பெரிதாக வெளியில தெரியாமல் இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட போய் பேசும் பொழுது சாதாரண மக்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து தேர்தல் பத்திரம் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிந்து வைத்திருக்கு. இப்ப தூத்துக்குடி மக்களுக்கு அதை பத்தின புரிதல் அல்லது அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா நம்ம போய் பேசும்பொழுது அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவங்க பாக்குறது இல்ல. மிகப்பெரிய சட்டபூர்வமான ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்தல் பத்திரம்னு அவங்க கிட்ட இருந்தே நமக்கு குரல் வருது. இன்னொரு முக்கியமான அம்சத்தை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிரான விமர்சனமா முன்வைக்கிறதுல வாரிசு அரசியல், ஊழல், இது ரெண்டு வைக்கிறாரு. இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்து முதல் முறையா எதிர்கொள்ளல, பல முறைகளாக பல நேரங்கள்ல பல தேர்தல்களில் முன்வைக்கப்பட்ட ஒன்றுனாலும் மீண்டும் அதை கூர்மைப்படுத்தி பேசுறாரு. தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமா அதை பேசுறாரு. இந்த விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? மக்கள் எப்படி பாக்குறாங்க? இல்ல வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நான் வந்து பிரதமர்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அவங்களுடைய கட்சியில எத்தனையோ வாரிசுகள் வந்து இன்னைக்கு வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவங்க வந்து மற்றவங்களை பார்த்து வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வைக்கிறதே வந்து
தவறான ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை முன்வைக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு அடிப்படையில் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்க யாருடைய வாரிசாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வாரிசாக இருந்தாலும், யார் உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் நிச்சயமாக நிற்க முடியாது, அரசியலில் தொடர முடியாது. ஓகே, அது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனா சர்வைவ் பண்றதுக்கு அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது. அவங்க யாருங்கிறது தான் அவங்கள நிலைநிறுத்தும். ஓகே, பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒன்றும் முக்கியமா அவங்க தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. பிரதமரா மோடி, அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிங்கிறது பெருசா இருக்கு. எதிரில் இந்தியா கூட்டணிக்கு அப்படி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்த முடிகிறதா? பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்த முடியாததுங்கிறதே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஒரு வேட்பாளர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பாக்குறீங்களா நீங்க? எத்தனையோ தேர்தல்களில் வந்து நம்ம பிரதமர் வேட்பாளரை யாருன்னு குறிப்பிட்டு சொல்லாமல், திரு மன்மோகன் சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை. எத்தனையோ தேர்தல்களில் தேர்தல் முடிந்த பிறகுதான் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரே ஒரு ஆளை சுற்றி ஒரு தேர்தல் நடக்குதுங்கிறதே வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஒன்று. ஆனா இங்க அடையாள அரசியல் தானே இருக்கு. நீங்க அந்த அடையாள அரசியலை தாண்டி, முதலமைச்சர் வேட்பாளர், அந்த அடையாள அரசியலை தாண்டி நாம் பல தேர்தல்கள்ல வந்து முதலமைச்சர் யாருங்கிறது, இப்ப தமிழ்நாட்டுல வேணா கூட அது நடக்காம இருக்கலாம். இப்ப ராஜஸ்தான்ல எடுத்துக்கோங்க, பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கல. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் தான் வந்து முதலமைச்சர் ஆகிறார். கொள்கை, இவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் இந்த தொடர்ந்து மக்களுக்கு இடையே ஒரு காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி, மதம், ஜாதி இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய அரசியலை எதிர்த்து, அவங்களுடைய ஐடியாலஜிஸ் எதிர்த்து தான் இந்த இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதனால அதற்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும். இல்ல, அதுல ஒரு அம்சம் பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க, மோடி எதிர்ப்பு அல்லது பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே ஒரு கொள்கையா இருக்க முடியுமா ஒரு கூட்டணிக்குன்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்வி. இல்லைங்க, அவங்களை எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை. ஒரு கட்சியையோ இல்லைன்னா வந்து ஒரு மனிதரையோ எதிர்ப்பதில்லை. அந்த மனிதரும் அந்த கட்சியும் எந்த கொள்கைகளை சார்ந்திருக்கிறார்கள், அவங்க எந்த கொள்கையை முன்வைக்கிறாங்களோ அதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ அகில இந்திய அளவில் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் தென்னிந்தியாவில் வலுவாக இருக்கிறீங்க, தமிழ்நாடு, கேரளான்னு பெரும்பான்மை இடங்களை பெறக்கூடிய இடம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்தாலும், வட மாநிலங்கள் இன்னமும் பிஜேபியுடைய மிக முக்கியமான ஒரு வலுவான இடம்னு இருக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் பிஜேபி நேரடியாக மோதக்கூடிய தொகுதிகளில் வெற்றி சதவீதம் பிஜேபிக்கு அதிகமாக இருக்கும்போது அகில இந்திய அளவில் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? திரும்ப 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 பிஜேபி வந்து நாங்கள் 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம், பல முறை சொல்றாரு. தொடர்ந்து ஊடகங்கள் வழியாகவும் அதே கருத்துக்கள் மறுபடியும் மனசுல பதிய வைக்கப்படுதே தவிர, கோயில் திறந்துட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் விஷயமாக மாறும்னு நினைச்சாங்க. அப்படி ஆகவில்லை. கோயிலுக்கு போறாங்க, ஒரு புது கோயில் கட்ட, ராமர் கோவில் தேர்தல் இஷ்யூவா மாறல, நிச்சயமா மாறல. மக்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க, ஆனா அந்த நம்பிக்கை வேற இருக்கு, வாக்களிக்கும் விதம் வேற இருக்கு. என்ன முக்கியமா பிரதானமா இந்த முறை முன்வைக்கிறாங்கன்னா, பிரதமர் மோடியை தான் முன்னிறுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்றது, ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு, 10 ஆண்டுகள்ல நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அதற்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அப்ப அது வந்து ப்ரோ இன்கம்பன்சின்னு பாக்குறீங்களா? ஏன்னா அதே நிலையில தான் இன்னொரு கேள்வி இருக்கு, நான் அடுத்தது வரேன். ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது புரியல. ப்ரோ இன்கம்பன்சின்னு நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், இப்ப வந்து வேலை வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், வேர்ல்ட் ஹங்கர் இண்டெக்ஸ்ல நம்ம வந்து 111வது இடத்துல இருக்கோம். நமக்கு மேலதான் வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் இருக்கு. அதோடு இல்லாம வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது பிரதமர் என்ன சொன்னாரு, நான் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், என்ன போல ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்தாதான் காப்பாற்ற முடியும்னு. இன்னைக்கு சைனா பார்டர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நாட்டை கூட காப்பாற்ற முடியல உங்களால, அதுக்கு கூட பதில் சொல்ல முடியல. இல்லை, இப்போ அதே நிலையில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, திரு மோடி அவர்களும் சொல்கிறாரு, 2019 மாதிரி இப்போ இல்லைங்க, எங்களுக்கு ஏற்பு வந்துருச்சு, இப்போ தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ்லேருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்கிறாங்க, 19 இருந்த எதிர்ப்பு என்பது இப்போ இல்லை, இங்கே வந்து பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு டிடிவி தினகரன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரதமர் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்கள். அவங்க வேணா இந்த தேர்தலில் 19 போல இல்லாம இந்த தேர்தலில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், மக்கள் ஏற்றுக்கொள்ளுறது. ஸோ இப்போ இங்கே வந்து களம் அப்படிங்கிறதுல போட்டி 3 அணிகளாக இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் 3 அணினா நீங்க யாரெல்லாம் இப்போ களத்தில் பார்க்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்ல போனால் 4ன்னு சொல்லணும், 4 முனை போட்டியா இருக்கு. 3 அணிகள் நாம் தமிழர் தனியா இருக்காங்க. அப்படி பார்த்துட்டா
நீங்க அப்படி பார்க்கலையா? அது இப்போ திமுக கூட்டணி ஒரு அணியா இருக்குது, அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க, பாஜக கூட்டணி, நாம் தமிழர், அப்படி பார்க்கலையா? அதை நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நம்ம மறுக்கல. அதே போல வந்து அதிமுக கூட்டணி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது. இதை தாண்டி பிஜேபி அப்படிங்கறத வந்து ஒரு வலுவான கூட்டணியாக நான் பார்க்கிறேன். ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்படி ஒண்ணுமே இல்லை, களத்துல எங்களுக்கு அவங்க போட்டி இல்லை அப்படின்னு சொல்றதன் மூலமாக பிஜேபியில் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி நாங்க ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்திருக்காங்க, அப்படின்னா நாங்க பேசு பொருளாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பொருட்டா இல்லைன்னு சொல்றது கூட வந்து அவங்களுக்கு ஒரு எப்படியாவது எங்களை பத்தி பேசினா போதும்ன்ற ஒரு நிலைமையில இருக்கவங்களுடைய நிலைமை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பிரபலங்களை களமிறக்கிருக்காங்க இந்த தேர்தலில். பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒண்ணு ஆளுநராக இருந்தவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னைக்கு வந்து போட்டிடுறாங்க. வந்து ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவர், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து களமிறக்க வேண்டிய ஒரு சூழல்ல அவ்வளவு போதாமையில வேட்பாளர்களில் போதாமையில நம்பிக்கைன்னு பார்க்கல. பிரதமர் அடிக்கடி வர்றாரு தமிழ்நாட்டுக்கு, அதுல உங்களுக்கு சங்கடம் வேற இருக்கு. உங்களுக்கு சங்கடம் ஒண்ணும் இல்ல, நாங்க கஷ்டப்பட்ட போயிடுச்சுன்றாரு, உங்களுக்கு எல்லாம் தூக்கம் போயிடுச்சுங்கிறாரு பிரதமர். நான் அடிக்கடி வர்றதுனால நான் வந்து அவருடைய அந்த செக்யூரிட்டி இதுல நான் இல்லையே, நான் ஏன் தூக்கம் இல்லாம இருக்கணும்? அவர் எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வெள்ளம் வந்தது, எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வந்தது, அப்பெல்லாம் பிரதமருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. மணிப்பூர்ல போய் இருக்கக்கூடிய மக்களை ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. வடகிழக்கு மாநிலங்கள்ல நான் போகாத இடமே இல்லைங்கிறாரு. ஏன் இங்க மணிப்பூருக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போகல? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கலாம். அரசியல்வாதியாக மட்டும் இல்லாம ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ற தமிழ் பற்றி அவர் வந்து உயர்வா பேசிட்டே இருக்காரு பிரதமர் மோடி. உலக அரங்கில் எல்லாம் நாங்க பேசுறோம் அப்படின்ட்டாங்க. ஒரு தமிழ் கவிஞரா அதை வரவேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக விமர்சிக்கிறீங்களா? எந்த அடிப்படையில்? அப்படி தமிழை கொண்டாடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு அதிகமாக யாருமே பேசாத ஆலயங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம். அதுக்கு நீங்க 10 தடவை தமிழுக்கு ஒதுக்குவதை விட அதிகமாக நிதி ஒதுக்குகிறீர்கள். தமிழை வந்து நீங்க கொண்டாடுறேன்னு சொல்லக்கூடியவர்கள் தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்க? ஸோ நிறைவு கேள்வி, இப்போ பெண்கள் அரசியல் இருக்கிறதுங்கிறது ஒரு சவாலா தான் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அப்படின்னா தேர்தல் அரசியல்ல பெண்களை வேட்பாளராக களமிறக்கிறதுக்கு எல்லா கட்சிகளையுமே தயக்கம் இருக்கா? எல்லாருமே 33% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீங்க, இன்னும் சொல்ல போனா 50% கொடுத்திருக்கிற தமிழ்நாடு உள்ளாட்சி துறைகள்ல. ஆனாலும் வேட்பாளர்களா பெண்களை களமிறக்குவதுங்கிறது ரொம்ப குறைவா தானே இருக்குது. திமுகன்னு இல்ல, எல்லா கட்சிகளையும் அதை பாக்குறேன். என்ன சிக்கல் இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப ஒரு பெண் அரசியல்வாதிக்கு தரப்படக்கூடிய மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதையும் ஒரு ஆணுக்கு தரக்கூடிய அங்கீகாரமும் வெவ்வேறு தளங்கள்ல. சமூக பிரச்சனைன்னு பாக்குறீங்களா இல்ல கட்சிகள் சமூக பிரச்சனையும் இது நிச்சயமா சமூக பிரச்சனை. அதே வந்து அந்த சமூகம் தான் இன்னைக்கு அரசியலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால அதுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா சமூக சிக்கலை தீர்ப்பதற்கு இப்ப சமூக நீதியை பேசக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் அதுல நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. கல்வியிலயோ இடஒதுக்கீட்டிலயோ பெண்களுடைய அரசியல் பங்களிப்போ வேலை வாய்ப்போ எல்லாம் வந்திருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்க. ஆனா போதுமான அளவுக்கு நகர்ந்திருக்காங்க. ரொம்ப குறிப்பா அரசியல் அதிகாரம் என்பது அவர்களுக்கு கிடைச்சிருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வியில அப்ப அந்த வேட்பாளராக போடணுங்கிற ஒரு முன்முனைப்பு, அதை முன்னெடுப்பை திமுக ஏன் கொண்டு வர? நிச்சயமா போதுமான வாய்ப்புகள் பெண்களுக்கு தரப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. முதல் உந்து சக்தி அப்படிங்கிறது வந்து இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றங்க. அது வராத வரை நிச்சயமாக ஒவ்வொரு வேட்பாளராக ஒரு பெண் நிறுத்தப்படுவது ஒரு ஸ்ட்ரகிளா தான். ஓகே, விரைவில் அந்த மாற்றத்தையும் தமிழ்நாடு சந்திக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா மாநிலங்களையும் கல்வியில சுகாதாரத்துல எல்லாத்துலயும் முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது இதுலயும் அடையாளத்துக்கான ஒரு மாநிலமாக நிச்சயமா. ஏன்னா இந்த தேர்தலையே முதலமைச்சர் பெண்களுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் தர வேண்டும் என்றார்கள். அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொகுதிகளில் வந்து கூட்டணிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததால வந்து வாய்ப்புகள் கொடுக்க முடியாம போன சூழ்நிலையும் இருந்திருக்கிறது. ஆனா நிச்சயமாக அடுத்த தேர்தல்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் நிச்சயமாக முதலமைச்சர் அதிகமாக வாய்ப்புகள் தான். மீண்டும் கனிமொழி அப்படின்னு ஏன் தூத்துக்குடி மக்கள் வாக்களிக்கணும்? அவங்களுக்கு நீங்க முன்வைக்கிற முக்கியமான இந்த விஷயங்களை நான் வந்து இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்ய போறேன் அப்படின்னா என்ன விஷயங்களை சொல்ல விரும்புறீங்க? நான் இந்த 5 ஆண்டுகள் தூத்துக்குடி மக்களோடு நின்று பணியாற்றி இருக்கிறேன். அதனால அதற்கான ஒரு அங்கீகாரமாகவும் நான் வந்து இந்த தேர்தலை பார்க்கிறேன். அனௌன்ஸ் பண்ணி
எந்த வேலையும் நடக்காத இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ஒன்றிய அரசாங்கத்தில் பேசி இப்போ கிட்டத்தட்ட அந்த பணிகள் முடிவடையக்கூடிய அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கான பணிகள் முடிவடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இங்கே அதுவும் ஒன்றியத்திலே அரசு மாறும் பொழுது இன்னும் தூத்துக்குடிக்கான தேவைகளை முக்கியமாக ரயில்வே போன்ற ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரத்துக்கு விமானம், ஏன்னா நிறைய தொழில் முதலீடுகள் இப்போ தூத்துக்குடிக்கு வர தொடங்கி இருக்கு. அதனால பன்னாட்டு விமான நிலையத்திற்கான ஒரு தேவை நிச்சயமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவையாக இருக்கிறது. அதே போல இங்க அடிப்படை வசதி மத்தியில ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி நிச்சயமா செய்ய முடியும். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான். அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.